சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் நாடு முழுவதும் 16 மேதின கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. அதற்கான பிரதான 5 கட்சிகளின் தயார்படுத்தல் தொடர்பான தகவல்கள் அடுத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பேரணி 2 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. பின்னதுவா அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகில் இருந்து காலி நோக்கிய மகமூதர வைத்தியசாலைக்கு அருகில் இருந்து கொழும்பு மாத்தறை காலி வீதி ஊடாக சமநல மைதானத்துக்கு இந்த பேரணி பயணிக்க உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலி சமநல மைதானத்தில் மேற்கொண்ட கூட்டம் நடைபெற உள்ளது. கிருளப்பணிக்கு செல்ல உள்ள குழுவினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்கின்றன என நாம் அறிய விரும்புகின்றோம். இல்லை, மற்றொரு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக உத்தியோகபூர்வமாக நமக்கு வரும் அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரே ஒரு மீதான கூட்டத்தை நடத்துகின்றது என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலர் மற்றொரு மேதின கூட்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் தெளிவிட்ட விரும்புகின்றீர்களா? எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தற்போது நம்மால் கூற முடியாது. கட்சியின் மீதின கூட்டம் முறை நடத்தும் போது ஆதரவாளர் என்ற ரீதியிலும் கட்சியின் மீது அன்பு கொண்டவர் என்ற ரீதியிலும் கட்சியின் மீதின கூட்டத்திலா அல்லது வேறு மீதின கூட்டத்திலா பங்கேற்பது என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பதவியில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் நன்றாக அறிவார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் மேத்தின பேரணி மாளிகாவத்தை பிரதீபா மாவட்டத்திற்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டு பொருளை கெம்பல் மைதானத்தில் நிறைவு பெறவுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மேத்தின கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொழிலாளர்களின் மேதினமா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் செல்வாக்கை எடுத்து காட்டும் மேதினமா என எவரேனும் வினவினால் மேதினத்தை போன்ற தேசிய திட்டத்தினூடாக அரசியல் செல்வாக்கை அனைத்து கட்சிகளும் இதுவரையில் காண்பித்து வந்தன. எனினும் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி மாறான விடயம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. எமக்காக வியர்வை சிந்தி தொழில் புரியும் மக்களை கௌரவிக்கும் விடயம் ஒன்றை நாம் அவர்களுக்காக முன்னெடுக்க உள்ளோம். நாட்டின் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பெற்றுக் கொடுத்த மக்களை நினைவு கொண்டு நாம் வீதிக்கு இறங்குகின்றோம். அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்காக எதனை செய்ய எண்ணியுள்ளீர்கள்? அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்காக புதிய நாடொன்றை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். புதிய நாட்டை எவ்வாறு ஸ்தாபிப்பது என்பது தொடர்பில் பிரதமரின் உரையில் தெளிவாக கூறுவார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேத்தின பேரணி தெஹ்வெலை STS ஜெயசிங்க மைதானத்துக்கு அருகில் ஆரம்பமாக உள்ளது. ஹெவ்லோக்டான் PRC மைதானத்தில் மேத்தின கூட்டம் நடைபெறவுள்ளது. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையிலான ஜனநாயக கட்சி ராஜகிரியவில் மேதின பேரணியை ஆரம்பித்து பத்திரமுள்ள புத்ததாச மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலரும் கிருளப்பனை சந்தையில் நடத்தவுள்ள மேதின கூட்டத்தில் இணைவதற்கான பேரணியை நாரகின்பேட்டை ஷாலிகா மைதானத்துக்கு அருகில் ஆரம்பிக்க உள்ளனர். உண்மையான விடயங்களை நீங்கள் கூறாத காரணத்திலா ஷாலிகா மைதானத்துக்கு செல்வதற்கு தடை உத்தரவு பெறப்பட்டது? இது பொய்யான விடயமாகும். 1000க்கும் அதிகமானவர்கள் வருகை தந்தால் பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.